நாயா? அப்படியா? பைக்லேயே வந்துடுவாரா? மக்களே வணக்கம், நான் ஜெகன். ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனங்காட்டு பகுதியில் ஒரு 65 வயது உடைய பனைமர தொழிலாளி. அவங்க தனியாக இருந்து பனை ஏறி பதநீருக்கு இறக்கி அவங்களா அந்த பதநீரை நெருப்பு கொடுத்து காய்ச்சி கருப்பட்டியும் தயாரிக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு ஆளாக செய்கிறாங்க. அதுவும் 65 வயதுக்கு மேலே உள்ள ஒரு நபர். ஒரு 50 ஆண்டு காலமாக 10 வயதுலேருந்தே பனைத்தொழிலில் செஞ்சு இப்போ வரைக்கும் இதை கைவிடாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டாரில் உள்ள ஆட்கள்லாம் பிள்ளைங்க 2 பெண் பிள்ளைங்க படிக்க வச்சு வேறு வேலைக்கெலாம் போயிட்டாங்க. மனைவிக்கு உடல்நலை சரியில்லாததுனால அவங்க ஊரில் இருக்கிறாங்க. இவங்க கூட இங்கே உதவியாக இருக்க முடியாததுனால இந்த வேலையும் கைவிடாமல் குடும்பத்தை காக்கிறதுக்காக தனி ஒரு ஆளாக இருந்து இந்த கருப்பட்டி காய்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. ரொம்ப கடினமான, குடும்பத்தாரோடு சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் இந்த கருப்பட்டி தயாரிக்க முடியும். ரொம்ப சிரமமான ஒரு வேலையை தனி ஒரு நபராக இருந்து செய்யக்கூடிய ஒரு 65 வயது பனைமர தொழிலாளியரோட அவங்களோட வாழ்க்கை முறையை நேரடியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குடிக்கிறது சாப்பிட்றேண்ணா. நமக்கு என்ன வயசு இருக்குங்க? ரொம்ப ஆச்சா? என்ன வயசு? 65ங்களா? சரி. எவ்வளோ ஆண்டுகளாக ஏறுறீங்க? இதே தொழில் தான். என்ன வயசுலேருந்து பண்ண? 10 வயசுலையா? கருப்பட்டி என்ன விலையில் இருக்கும்போதெல்லாம்? நாங்கள் ஆரம்பிக்கும்போது 10 கிலோ கொட்டம் இருக்கு இல்லையா? ஆமாம். 7 ரூபா. 7 ரூபாயா? 10 கிலோ கொட்டம் 7 ரூபா. இப்போ அதே கொட்டம் 4000 ரூபா. அப்போ அவ்வளோ அந்த கால ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து செய்கிறீங்க? ஆமாம். 40 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதான் நான் 10 வயசுலேயே. 10 வயசுலேயே? அப்போ 50 வருஷம். 50 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு வயசு 65 ஆச்சுல. தொடக்கத்தில் எவ்வளோ பணம் ஏறுவீங்க ஒரு நாள்? நாங்கள் முன்னாடி எல்லாம் 70-80 வரை மாதிரி செய்வோம். இப்போ அதெல்லாம் முடியல. இப்போ 20 பனையா? அவ்வளோதான் செய்ய முடியுது இப்போதைக்கு. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு உதவிக்கு இங்கே யாரும் இல்லையா? நீங்கள் தனியாக தான் தனியாக தான். இப்போ வீட்டில் முடியாமல் இருக்காங்க. முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. நம்மளும் 10,000 வச்சுனாலும் அதை ஒத்தாலே காய்ச்சிக்கிறோம்.
இப்போ அவ்வளவு சீவ முடியல, அதுக்கு இங்கே வர முடியல. நம்ம தொழில் தான், நம்மளா சீவி நம்மளா ஓ, அப்போ வந்து அவங்க முடியாமல் வீட்டில் இருக்காங்களா, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா? ஆமாம், உடம்பு அதனால் இப்போ நீங்களா வந்து பணம் சீவி பதனி இறக்கி காய்க்கிறதும் நீங்கள் தான், காய்க்கிறதும் நம்ம கருப்பட்டி தயாரித்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவீங்க. ஆமாம், ரொம்ப சிரமம் இல்லையா? சிரமம் தான். அதுக்கு என்ன செய்யுது, ஒரே ஆளாக பண்ணுறது ரொம்ப ஒரே சிரமம். வேலை பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆ. ஆனால் எங்கள் இதில் எல்லாருமே அது இப்போ அப்படி பண்ணிக்கிட மாட்டாங்க. ம். நமக்கு நம்மளை சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆக்கிவிட்டதுனால அப்பா அம்மா ம். அவங்களுடைய முயற்சினால ம். நீனே ஒரு நேரங்களில் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற நீ சொன்னதுனால ம். அந்த தொழில் தெரிஞ்சதுனால நம்ம அதை பருவமெல்லாம் பார்க்கணும். ம். பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமம். ம். ஆனால் அதை நம்ம பண்ணிடுறேன் நான். இப்போ உங்களுக்கு 65 வயசுக்கு மேலாச்சு, வீட்லேயும் முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த சிரமமான இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது? வேறு தொழில் வந்து நமக்கு சரியாக தெரியாது. ஆ. நம்ம வந்து படிக்காத ஆள், உங்கள்கிட்ட உள்ளதை சொல்லி வேணும் இல்லையா, ம். படிக்காத ஆள். அதனால் வேறு தொழில் கடை கண்ணிக்கு போகிறதுக்கோ ஒரு இடத்துல போய் கணக்கு எழுதுறதுக்கோ அது முடியாத வேலை. அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போதைக்கு தற்போதைக்கு ஒரு இந்த பந்தல் போடுறாங்க இல்லையா, ஆமாம், பந்தல் வேலைக்கு போவேன். இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலைக்கு அந்த போய்க்கிறீங்க. வேலைக்கு போயிடுது. இதை முடிச்சுட்டு ஆ. ஆவணி பிறந்த உடனே அந்த வேலைக்கு போவேன். நம்ம ஒரு வேலை வெட்டிக்கு நல்லா வச்சுக்கிடுவாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வேலையில் இவ்வளோ வயதான நபர்களும் இந்த பனைமர தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது ஓய்வூதியமோ உதவித்தொகை மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொடுத்தா நல்லா இருக்கும்ல? நல்லாயிருக்கும். ஆ. அது என்னமோ சொல்கிறாங்க, எங்கள் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த அது என்ன நலவாரியம் வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம். அது வந்து இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, பயனடைஞ்சதும் கிடையாது. கிடையாது, அப்படி ஒன்றில் சேர்ந்து எந்த உதவியும் கிடைச்சது இல்லை. கிடைச்சது இல்லை. ஆனால் அப்படி ஒன்று வச்சுருக்காங்க ஐயா, வாரியம்னு வச்சுருக்காங்க. ஆமாம். ஆனால் எந்த உதவியுமே நான் கேட்ட வரைக்கும் எந்த தொழில் வந்து யாருமே இதை வாங்கினதாக கிடையாது. கிடையாது. அரசாங்கம் வந்து உங்களை மாதிரி தொழிலாளருக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சால் உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாதுல்ல? ஏதாவது தவறி ஏதாவது விபத்தாயிருச்சுன்னா அதெல்லாம் இதில் கிடையாது. நீங்களா செலவு பண்ணிக்கிட்டா தான்? நாங்களா பண்ணிக்கிட்டது தான். மருத்துவ உதவியும் கிடையாது. கிடையாது, கிடையாது. இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான உதவியுமே தொழில பணத்தொழிலிட்டு எதுவும் கிடையாது. கிடையாது. ஆமாம், அதுதான் உண்மை. அதான் உண்மை. கிடையாது. அது முன்னால இருந்தே இல்லை. இல்லை. ஆமாம். எங்கள் அப்பா அம்மா எங்கள் பாட்டன் வரைக்கும் அதை அந்த தொழில் பண்ணி தான் இருக்கான். அப்போ இருந்து எதுவுமே கிடையாது. கிடைச்சதில்லை. கிடையாது. இப்போ மாற்று வேலைன்னா இந்த தொழில் முடிஞ்ச பிறகு வேற ஏதாவது சின்ன சின்ன கூலி வேலைகள் பார்த்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஆமாம். உங்களுக்கு வேற அரசாங்கத்துல இருந்து ஒரு உதவித்தொகையோ எதுவுமே அதெல்லாம் எதுவும் கிடையாது. கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ தினசரி இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்து இந்த தனியாக தான் இருந்து இந்த வேலை பார்க்குறீங்க. இப்போ மற்ற இடங்கள்லாம் அவங்க வீட்டாரெலாம் சேர்ந்து உழைப்பாங்க. அதாவது இந்த தொழில் வந்து சொல்லுவாங்க எங்கள் பெரிய ஆளுங்க, அதாவது வயிற்றில் இருக்க பிள்ளை கொண்டு அசைஞ்சு வேலை செஞ்சால் தான் இந்த தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஆளுக்கு. ஏன்னா 10 பணம் சேர்த்துருப்போம், அவன் பஞ்சாயத்து மாதமாக இருப்பான், 8 மாதம் ஆனாலும் அந்த பொண்ணு வயிற்று பிள்ளையோட ரெண்டு பெண்ணு பிறகு தான் ஆகணும். அப்போ அதை வச்சு சொல்லுவாங்க பெரிய ஆளுங்க, வயிற்றுல இருக்க பிள்ளை கூட அசைஞ்சு வேலை செய்யணும்டா. அப்போ தான் அப்படி தொழில் இது. குடும்பத்தோடு சேர்ந்து உழைக்கணும். உழைக்கணும். உழைச்சா தான் இந்த வேலைக்கு ஆகும். கருப்பட்டி தயாரிக்க முடியும். கருப்பட்டி தயாரிக்க முடியும். ஆண்கள் வந்து பணம் ஏறணும், பெண்கள் மற்ற வேலைகள்லாம். வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வேலை இருக்கும். கண்டிப்பாக உண்டு. ஆமாம். அது வேறு படிக்க போகவோ அந்த எங்கள் கட்டங்களில் படிக்க போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும். இப்போ வந்து எல்லாமே படிப்பாகி போயிடுச்சு. நான் கூட என் பொண்ணு, எனக்கு 2 பொண்ணு, 2 பொண்ணையும் நான் படிக்க தான் வச்சுருக்கேன். ஆமாம். ஏன்னா நம்ம தொழிலுக்கு ஆகாது, அதனால 2மே படிக்க வச்சேன். ஒன்று MBA முடிச்சிருக்கு, ஒன்று பிஎட் முடிச்சிருக்கு, டீச்சர் வேலை. ஓ, சரிங்க. ஆமாம். ஆனால் 2மே கவர்மெண்ட் வேலை கிடையாது, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்க. ப்ரைவேட்டில் டெம்பரரியாக பார்க்குறாங்க. எனதே அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஒரு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கும் பூ வச்சு வச்சுருக்கோம். சரிங்க. ஆமாம். ஆனால் எல்லாம் இந்த தொழிலுக்குள்ள தான் ஓட்டணும், வேறு ஒன்றும். ரொம்ப சொற்பமான வருமானம் தான். ஆமாம். அதிகமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம். இப்போ ஆனால் கருப்பட்டிக்கு தேவை அதிகம் இருக்குது இப்போ. ஆமாம். இதை பயன்படுத்திட்டு இருக்குது. ஆனால் முன்னாடி நல்ல சரக்கு நல்லா இருந்துச்சு, எவனும் தேடலை யாரும். இப்போ வந்து சரக்கு கம்மியாக இருக்குது, நல்ல மருத்துவ குணமாக ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ முடியலையே. ஆனால் இதை பயன்படுத்திட்டு நிறைய பேர் டூப்ளிகேட் பண்ண இது பண்ணலாம். கல்கண்டும் அதான், கருப்பட்டியும் அப்படிதான். அதான் ரொம்ப கவனமாக தான் பார்த்து வாங்கணும். கவனமாக தான் பார்த்து வாங்கணும்.
குடிக்க குடிச்சிட்டு அதை எடுங்க அந்த கார்த்தியை குடிக்க சொல்லி கார்த்தியை ஒரு படம் எடுத்துருவான். அவன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆ அவன் ஒரு அன்னைக்கு வராரு ஆ ஒரு பேட்டி கொடுங்க. அதுக்கு என்னடா பேட்டி கொடுக்க இதுல நிறைய பேர் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டைம் ஒருத்தர் வந்தாரு. சரிங்க. அது நாங்கள் மணல்ல சிவனே மணக்காட்டில் அங்கே வரவங்க வந்து எடுத்துகிட்டு போனப்பெல்லாம் நான் ஏறினேன். ஆனால் உங்களை மாதிரி இவ்வளோ விவரமெல்லாம் அவரு பண்ணல. ஏதோ வந்தாரு ஏறினதே இறங்க கால் எதுவும் முட்டி வலியா? ஆமாம் முட்டு வலி. முட்டு வலி வந்துட்டு நம்ம உடம்புக்கு அதுக்குமே முட்டு வலி வந்துட்டு. இந்த வெயில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குல்லையா? ஆமாம் வெயில் கடுமை. வெயிலாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் தான் ஆகணும், தொழிலை பண்ணி தானே ஆகணும். என்ன இதுலேயே தெரிஞ்சதுனால பழகி போகுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களை மாதிரி ஆளுக்கு இங்கே வந்து அலைய முடியாது, செய்ய முடியாது. உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பொண்ணு அவங்க இங்கிட்டு வர முடியாது. நமக்கு அப்படி கிடையாது, எப்படியும் 3 நேரம் சீவி ஆகணும். கார்த்தி ரொம்ப பேசணும். நீங்க பேசினா தானே மக்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்ல இந்த வாழ்க்கை முறையில் உள்ள கஷ்டம்லாம். கோட்டிக்குரிய இப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு அது கலப்படம் இது கலப்படம்ட்டான் அப்படின்ட்டு நம்மளும் வாயிருக்க மாட்டாம சொல்லியாச்சு. இதான் நாங்கள் பையன் காய்க்கிற அண்டா அடுப்பு. இது நீங்கள் ஒரு ஆளாக தான் இப்போ இங்கேருந்து தயார் செய்கிறீங்க? ஆமாம். கருப்பி இப்போதைக்கு இல்லை, கத்தி இல்லை. முதல்ல இப்போ நீங்கள் அடுத்து இப்போ காய்க்கிறதுக்கெல்லாம் எல்லா பனையும் சீவிட்டு வந்த பிறகு தான் காய்க்கணும்? சீவிட்டீங்க, இன்னும் காய்க்கிற வேலை தான். இது எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமாண்ணே? அது 2 மணி நேரம் ஆயிரும். 2 மணி நேரம் ஆயிரும். 2 மணி நேரம் ஆயிரும். மதியம் வீட்டுக்கு போயிருவீங்களா? மத்தியானம் வீட்டுக்கு போயிருது, போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வருவீங்க? சாப்பிட்டு அப்புறம் ஒரு 4 மணி 3 மணி அப்படி டைமில் ஓடியாடுறது. நைட்டு தான், நைட்டுக்கு தான் அந்த 3 மணிக்கு வருவேன்ல, வந்துட்டு அப்புறம் நைட்டு சீட்டு இருட்டுன்னு அங்கே ஓடிடுவேன், ஊருக்கு ஓடிடுவேன். வீட்டுக்கு போயிடுவீங்க. மறுபடியும் நைட்டுக்கு எப்போ? வர விடிய காலம் 5 மணி 6 மணி அந்த டைமில் வருவீங்க இதை இறக்குறதுக்கு. வீடு பக்கங்கிறனால வண்டியில் போயிட்டு வந்துடுவீங்க? பைக்கில் போயிட்டு பைக் வச்சுருக்கேன், ஒரு எக்ஸில் வாங்கி வச்சுருக்கேன், அதை வாங்கிட்டு போயிருக்கு ஓடி வந்துடுவேன். என்ன கருதி சைக்கிள்லேயே வந்தீங்களா? இப்போ தான் எக்ஸல் வாங்கியிருக்கீங்க? இப்போ தான், அதான் இப்போ 2 வருஷமா. நான் பார்த்தா 40 வருஷம் எக்ஸல். இது ஈஸி தான். சரி, நீ அதை வாங்கி அதை குடிக்கல.
அண்ணே போதும் 2 போதும் போதுண்ணே. கார்த்தி ஒரு 1/2 லிட்டர் கொண்டு போறியா? இருந்தா கேனு கொண்டு வரலையே. வத்த வச்சு கொஞ்ச நேரம் கரெக்டி ஆயிரும். இப்போ நெருப்பு கொடுத்து இப்போ இன்னொரு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். அதோட கூடயும் ஆகும். ஆமாம் ஆகலாம். சில இடங்களில் 2 மணி நேரத்துக்கு மேலே வருது. அது பயணி அதிகமாக இருந்தால் 3 மணி நேரம் கூட ஆகும். நம்மளுக்கு பதினி இப்போ கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்கிறதுனால 1 மணி நேரத்தில் வேலையாயிரும். கரெக்டி ஆயிரும். இது கருப்பட்டி ஆக்கிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு பழைய. ஆமாம் அவ்வளோதான். இடையில ஊற்றணும். இந்த கலப்படத்தை கவர்மெண்ட் கேட்குற மாதிரி வெளியில இல்லைன்னு உடனே அது அவங்க அடுக்கு ஒன்று ஒன்று பண்ணுறாங்க. வேற எதுவும் தங்குனா கொஞ்சம் தண்ணி கஷ்டம், அதனால போயிட்டு வந்துடுறது. உங்களுக்கு அப்ப காலையில விடிய காலத்துல இருந்து மரம் கஷ்டப்பட்டு மரமும் ஏறிட்டு வந்து இந்த தீ போட்டு வெக்கையிலையும் வேலை பார்க்கணும். பார்த்தே ஆகணும். இந்த 2 வேலையும் சேர்த்து உங்களுக்கு இது வீட்டமா வேலை பார்க்கணுங்களே, அந்த சீவி முடிச்சதோட அப்படியே நம்ம வேற வேலைக்கு போயிடலாம், ஓய்வு எடுத்துடலாம். ஓய்வு எடுத்துக்கலாம். செத்த படுக்க கொள்ள ஜேமா இருக்கும். அது நான் கொஞ்ச நேரத்தில் இருந்து பையனை காய்ச்சி முடிச்சிருவாங்க. ஒன்றும் கிடையாது சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் எருமை பானை எனக்கு ஜீவிய முடியாதுப்பா, பையனை அதிகமாக ஜீவிய முடியாது.